சோழ நாட்டின் காவலன். பகுதி 3. அறத்தின் வெற்றி. அத்தியாயம் 19. பூவுக்குள் புயல். போர்க்களத்தில் வாள்களை சுழற்றுவது வீரமென்றால், சூழ்ச்சிகள் நிறைந்த அரண்மனைக்குள் உண்மையை நெஞ்சில் சுமந்து கொண்டு மௌனமாக போராடுவதும் வீரம்தான். நாகப்பட்டினத்தில் வீரபாகு வாளால் போர் செய்து கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சையில் குழலி தன் கண்ணீராலும் அறிவாலும் ஒரு பெரும் போரை நடத்தி கொண்டிருந்தாள். அது யாரும் அறியாத ஒரு மௌனப் போராட்டம். முழு நிலவு நாள். தஞ்சை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெருவுடையார் கோவிலில் திருவிழாவின் இறுதி நாள் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தன. தெருக்களெங்கும் மக்கள் கூட்டம், ஆடல் பாடல் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கும் ஆரவாரத்திற்கும் பின்னால் ஒரு கொடிய சூழ்ச்சி தன் இறுதி வடிவத்தை எடுத்துக்கொண்டிருந்தது. அமைச்சர் விக்ரமகேசரியின் மாளிகை மட்டும் இந்த விழாக்கோலத்திலிருந்து விலகி ஒருவித இறுக்கமான அமைதியுடன் காணப்பட்டது. குழலி தன் அறையின் சாளரம் வழியே ஒளி வெள்ளத்தில் மிதந்த தஞ்சை நகரத்தை பார்த்தாள். அவள் கண்கள் அந்த ஒளியை பார்க்கவில்லை, அந்த ஒளிக்கு பின்னால் இருந்த இருளை பற்றியே சிந்தித்தன. இன்றிரவு தன் தந்தை இந்த பேரரசின் வரலாற்றிலேயே ஒரு கரையை ஏற்படுத்தப் போகிறார். மாமன்னரின் உயிருக்கு ஆபத்து. இதை எப்படி தடுப்பது? யாரிடம் சொல்வது? அவள் கடந்த சில நாட்களாக சேகரித்த தகவல்கள் அவள் இதயத்தை மேலும் கனக்கச் செய்தன. தன் தந்தை பாண்டியர்களுடன் மட்டுமல்ல, சில அதிருப்தியில் இருந்த சோழ நாட்டு சிற்றரசர்களுடனும் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தாள். அவர்கள் தாக்குதல் நடந்ததும் தஞ்சையின் முக்கிய பகுதிகளை கைப்பற்ற தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு கொலையுடன் முடியும் சூழ்ச்சி அல்ல, ஒரு பேரரசை கவிழ்க்கும் மாபெரும் புரட்சி. அவள் தன் தந்தையின் அறைக்கு சென்றாள். அவர் போருக்கு புறப்படும் ஒரு வீரனைப் போல தன் உடைகளை அணிந்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் எந்தவிதமான சலனமும் இல்லை. ஒரு பெரும் காரியத்தை செய்யப்போகும் ஒருவனின் தீர்க்கம் தெரிந்தது. தந்தையே என்றாள் குழலி, குரல் உடையாமல் இருக்க பெருமுயற்சி எடுத்து. விக்ரமகேசரி அவளை திரும்பி பார்த்தார். என்ன குழலி, நீ இன்னும் உறங்கவில்லையா? இன்றிரவு கோவிலுக்கு செல்லும்போது என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் தந்தையே என்றாள். விக்ரமகேசரி திகைத்தார். நீயா? எதற்கு? அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், உன்னால் சமாளிக்க முடியாது. இல்லை, நான் மாமன்னரின் வழிபாட்டை அருகிலிருந்து பார்க்க வேண்டும். அது என் நீண்ட நாள் ஆசை. தயவு செய்து மறுக்காதீர்கள் என்று கெஞ்சினாள். அவளது உண்மையான நோக்கம் எப்படியாவது தந்தையுடன் இருந்து அவர் மாமன்னரை நெருங்கும்போது ஒரு தடையை ஏற்படுத்த முடியுமா என்று பார்ப்பதுதான். அல்லது கடைசி நேரத்தில் கத்தி கூச்சலிட்டாவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து தாக்குதலை தடுத்துவிடலாம் என்று அவள் மனம் ஒரு நப்பாசையில் இருந்தது. விக்ரமகேசரி சில கணங்கள் யோசித்தார். பிறகு ஒரு கிரூரமான புன்னகையுடன், சரி, உன் ஆசைப்படியே ஆகட்டும். நீயும் என்னுடன் வா. சோழ பேரரசின் ஒரு புதிய வரலாறு எழுதப்படுவதை நீயும் உன் கண்களால் பார் என்றார். அவர் குரலில் இருந்த இரட்டை அர்த்தம் குழலியை நடுங்க வைத்தது. குழலி தன் அறைக்கு திரும்பினாள். அவள் மனம் ஒரு இறுதி முயற்சியை செய்ய துடித்தது. வீரபாகுவின் நண்பன் இளமாறன். அவன் வீரபாகுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன். அவன் மூலமாக இந்த செய்தியை அரண்மனையின் நம்பிக்கைக்குரிய யாரிடமாவது சேர்க்க முடியுமா? ஆனால் எப்படி தொடர்பு கொள்வது? மாளிகையை விட்டு அவள் வெளியேற முடியாது. அவள் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்பட்டது. அப்போது அவள் பார்வை தன் அறையில் இருந்த பூக்கூடையின் மீது சென்றது. தினமும் அரண்மனை பூக்காரி மல்லிகா அவளுக்கு பூக்களை கொண்டு வருவது வழக்கம். குழலி ஒரு சிறிய பனையோலையை எடுத்தாள். அதில் நடுங்கும் கரங்களுடன் சில வார்த்தைகளை எழுதினாள். முழுநிலவு இரவு, கருவறை அருகே, மாமன்னருக்கு ஆபத்து, உட்பகை, இளமாறனிடம் சேர். அவள் தன் பெயரை எழுதவில்லை. ஆனால் உட்பகை என்ற வார்த்தை இளமாறனுக்கு உண்மையை உணர்த்தும் என்று நம்பினாள். அவள் அந்த ஓலைச் சுருளை ஒரு சிவப்பு ரோஜா பூவின் இதழ்களுக்குள் யாருக்கும் தெரியாதபடி மிக தந்திரமாக மறைத்து வைத்தாள். சற்று நேரத்தில் பூக்காரி மல்லிகா வந்தாள். அவள் குழலியின் நீண்ட நாள் தோழி.
மல்லிகா, இந்த பூக்கூடையை என் அறையில் வைக்க வேண்டாம். இன்று இதை அரண்மனையின் படைவீரர் குடியிருப்பில் இருக்கும் இளமாறன் என்ற வீரனிடம் கொடுத்துவிடு. இது என் நேர்த்திக்கடன் என்று சொல் என்றாள் குழலி, தன் குரலில் இருந்த பதற்றத்தை மறைத்துக் கொண்டு. மல்லிகா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். வீரரிடமா? சரி அம்மா, உங்கள் விருப்பம் என்று கூறி அந்த பூக்கூடையை வாங்கிக் கொண்டு சென்றாள். குழலியின் இதயம் பம்பரமாக சுழன்றது. அந்த ஓலை இளமாறனின் கைகளுக்கு பத்திரமாக போய் சேர வேண்டுமே என்று அவள் மனம் பிரார்த்தனை செய்தது. அதுதான் அவளது கடைசி நம்பிக்கை, அவளது கடைசி ஆயுதம். ஒரு பூவுக்குள் அவள் ஒரு பெரும் புயலையே அடக்கி அனுப்பியிருந்தாள். இரவு வந்தது. குழலி தன் தந்தையுடன் பல்லக்கில் ஏறி பெருவுடையார் கோவிலை நோக்கி பயணித்தாள். கோவில் லட்சக்கணக்கான தீபங்களின் ஒளியில் விண்ணுலகமே மண்ணில் இறங்கி வந்தது போல காட்சியளித்தது. மக்களின் ஆரவாரமும் தங்குழியும் மேலதாளங்களும் விண்ணை பிளந்தன. இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே ஒரு கொடிய நாடகம் அரங்கேறப் போகிறது என்பதை அறியாமல் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். குழலி தன் தந்தையின் முகத்தை பார்த்தாள். அவர் கண்கள் கோவிலின் கருவறையை நோக்கியே இருந்தன. அந்த விழா கால கூட்டத்திலும் அவர் கண்கள் ஒரு வேட்டை மிருகத்தின் கண்களைப் போல தன் இரையை மட்டுமே குறிபார்த்து கொண்டிருந்தன. பல்லக்கு கோவிலின் முக்கிய வாயிலை அடைந்தது. அவர்கள் இறங்கி உள்ளே சென்றனர். அமைச்சர் என்ற முறையில் விக்ரமகேசரிக்கும் குழலிக்கும் கருவறைக்கு அருகே மாமன்னரின் வழிபாடு நடக்கும் இடத்திற்கு செல்ல அனுமதி கிடைத்தது. குழலியின் கால்கள் நடுங்கின. அவள் தன் வாழ்க்கையின் மிக கொடிய தருணத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து சென்று கொண்டிருந்தாள். அவள் அனுப்பிய அந்த பூக்கூடை சரியான இடத்தை அடைந்ததா, அல்லது அவள் நம்பிக்கையும் வீரபாகுவின் உயிர்த்தியாகமும் இந்த நாட்டிற்கான அவள் பாசமும் அனைத்தும் இன்றிரவோடு முடிந்துவிடுமா? அவள் கண்களை மூடி அந்த கோவிலின் பெருவுடையாரை வேண்டிக் கொண்டாள். ஈசனே, இந்த சோழ நாட்டை காப்பாற்று. இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களில் உள்ள வாளை விட வலிமையானது. உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களைப் போன்றவை. நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். ஆம், திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள். நன்றி.